இரவு 12 மணியின் குரல் எபிசோட் 1 முதல் அழைப்பு. இரவு நேரம். வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழைத் துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் விழும் சத்தம் மட்டும் அந்த அறையில் கேட்டுக் கொண்டிருந்தது. அரவிந்த் தனது லேப்டாப்பின் முன் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். இரவு வேலை அவனுக்கு புதிதல்ல. அமைதியான இரவுகள், காபி, லேப்டாப், இதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் மேசையின் அருகிலிருந்த கடிகாரம் மெதுவாக 11:59 காட்டியது. அவன் கண்கள் லேப்டாப்பில் இருந்தாலும் அவன் மனதில் ஒருவித அமைதியின்மை இருந்தது. ஏனென்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த நேரத்தில் கடிகாரம் 12 ஆனது. அதே நேரத்தில் அவன் மொபைல் ஒலித்தது. ட்ரிங் ட்ரிங். அவன் போனை பார்த்தான். திரையில் தெரிந்தது அன்னோன் நம்பர். இந்த நேரத்துள் யாரு என்று அவன் மெதுவாக சொல்லிக்கொண்டே போனை எடுத்தான். ஹலோ. சில நொடிகள் அமைதி. அதன் பிறகு ஒரு குரல். அது ஒரு சாதாரண மனித குரல் இல்லை. குளிர்ந்த, மெதுவான, உயிரில்லாத குரல். அரவிந்த். அவன் உடம்பு சிலிர்த்தது. யாரு நீங்க? அந்த குரல் மீண்டும் கேட்டது. நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டா. அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்தான். யாருடா நீ? என்ன விளையாடுறியா? அந்த குரல் சிரித்தது. அந்த சிரிப்பு மனித சிரிப்பு போலவே இல்லை. இது விளையாட்டு இல்ல, இது நினைவூட்டல். அவ்வளவு சொல்லி கால் துண்டிக்கப்பட்டது. அரவிந்தின் கைகள் நடுங்கின. அவன் உடனே கால் ஹிஸ்டரியை திறந்தான். ஆனால் அதில் நம்பர் இல்லை, கால் வந்ததே இல்லை என்ற மாதிரி இருந்தது. இது என்னடா என்று அவன் பயத்துடன் சொன்னான். அவன் எழுந்து கிச்சனுக்கு சென்று தண்ணீர் எடுத்தான். கண்ணாடி முன் நின்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கண்ணாடியில் அவன் பின்னால் யாரோ நிற்பது போல தெரிந்தது. அவன் அதிர்ச்சியில் உடனே திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். இந்த முறை எதுவும் இல்லை. நான் ஓவரா இமேஜின் பண்றேனா என்று அவன் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான். அவன் மீண்டும் தனது அறைக்குள் வந்தான். அவன் லேப்டாப் ஸ்கிரீன் திடீரென ஃப்ளிக்கராக ஆரம்பித்தது. விளக்குகள் மினுங்கின. ஃபோன்ல ஒரு மெசேஜ் வந்தது. இது ஆரம்பம்தான். அவன் மூச்சே அடைந்தது. யாரு இதெல்லாம் பண்றது? அவன் மெசேஜ் சென்டரை பார்க்க முயன்றான். ஆனால் சென்டர் நேம் இல்லை. அதே நேரத்தில் அவன் ஃபோன் கேலரி தானாக ஓப்பனானது. அது லேட்டஸ்ட் ஃபோட்டோ திறந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்தவுடன் அவன் உடம்பு உறைந்தது. அது அவன் அறை, அவன் படுக்கை. அதில் தூங்கிக் கொண்டிருப்பது அரவிந்த் தானே. அந்த ஃபோட்டோ இப்போதுதான் எடுக்கப்பட்ட மாதிரி இருந்தது. அவன் மெதுவாக திரும்பி அறையை பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் அவன் தனியாக இல்லை என்று அவனுக்குள் ஒரு உணர்வு எழுந்தது. அந்த நேரத்தில் மீண்டும் ஃபோன் ரிங் ஆனது. ட்ரிங் ட்ரிங். இந்த முறை ஸ்கிரீன்ல நம்பர் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பெயர் மட்டும் தெரிந்தது. நாளை. அவன் பயத்தில் கால் அட்டெண்ட் செய்தான். ஹலோ. அந்த குரல் மெதுவாக சொன்னது. நினைவு இல்லையா அரவிந்த்? யாரு நீ? நாளைக்கு முன் நினைவு வரணும், இல்லேனா? கால் துண்டிக்கப்பட்டது. அரவிந்த் நடுங்கிக் கொண்டே மேசையின் டிராவரை திறந்தான். அதற்குள் ஒரு பழைய போட்டோ இருந்தது. அதில் அரவிந்துடன் இன்னொருவன் நின்றிருந்தான். ஆனால் அந்த மனிதனின் முகம் மட்டும் கருப்பாக கீறப்பட்டிருந்தது. அரவிந்த் அதை பார்த்து அதிர்ச்சியில் நின்றான். இவன் யாரு? அந்த நேரத்தில் அறையின் விளக்கு அணைந்தது. முழு இருட்டு. இருட்டில் அந்த குரல் மீண்டும் கேட்டது. நான் திரும்பி வந்துட்டேன். அரவிந்த் பயத்தில் கத்தினான். அதே நேரத்தில் கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. தொடரும்.